ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி நல்லா இருக்கீங்களா? நான் இங்கே சூப்பராக இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இதுமாதிரி இந்த குவைத்தோட சர்வதேச விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய முனையம் 1 ஓப்பன் ஆகிறதுக்கு 1 இயர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேருந்து ஒரு செய்தி வந்து பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருந்துச்சு. சரி, அதை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயில்ஸாக நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வீடியோ கொடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து இப்போ நான் வந்து பதிவிடுறது. கண்டிப்பாக வந்து இப்போ குவைத்துக்கு வரணும், இல்லைன்னா வந்து குவைத்துலேருந்து ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய நம்ம ஆட்களுக்கு இந்த வீடியோ எடுத்து கண்டிப்பாக வந்து ஷேர் செஞ்சு விடுங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைன்னா கூட வந்து அவங்களுக்கு வந்து பயனுள்ளதாக வந்து அமையறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வாங்க நம்ம குவைத்தோட அந்த ஏர்போர்ட் சம்மந்தமான முக்கியமான தகவல்கள் நம்ம வந்து பார்த்தலாம். நான் உங்கள் ஏகே தமிழா 360. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு பிறகு குவைத்தோட சர்வதேச விமான நிலையம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இப்போ ஜூன் 1 ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இப்போ உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், இப்போ இண்டிகோலாம் வந்து இப்போ ரீசெண்டாக தான் வந்துகிட்டு இருந்துச்சு. இண்டிகோவாக இருக்கட்டும், எமிரேட்ஸாக வந்துருக்கட்டும், இதெல்லாம் வந்துகிட்டு இருந்துச்சு. ஒரு 2 நாள் வந்து நார்மலாக தான் போயிட்டு இருந்துச்சு. ஜூன் 3 வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சில அந்த அசம்பாவிதங்கள் காரணமாக திருப்பியும் வந்து லாக் பண்ணுறதா வந்து அறிவிப்பு வந்து கொடுத்தாங்க. இந்த அசம்பாவிதம்னு வந்து சொல்கிறது வந்து நான் டீட்டெயில்ஸை வந்து நான் வந்து கொடுக்க முடியாது. அதை நீங்கள் தான் வந்து புரிஞ்சுக்கிடணும். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் அந்த மாதிரி. ஏன்னா நம்ம இங்கே குவைத்தில் இருந்துட்டு நம்ம அந்த வீடியோ வந்து நம்ம வந்து போட்டுக்கிட்டுருக்குறோம். அதனால் இந்த நாட்டோட சட்டத்திட்டங்களை நம்ம வந்து மதித்து தான் நம்ம வந்து வீடியோக்களை வந்து பதிவிடணும். அதனால் வந்து அதை நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. இப்போ அந்த அசம்பாவிதம் காரணமாக தற்காலிகமாக தான் வந்து ஏர்போர்ட்டை வந்து நாங்கள் க்ளோஸ் பண்ணுறோம். ஏர்போர்ட்னால் வந்து என்னது, இந்த முனையம் 1 நம்ம இந்த இண்டிகோ, ஏர் இண்டியா அந்த ஃப்ளைட்ஸ்லாம் வந்து வரும் பார்த்திங்களா, இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ்லாம் வந்து வரும் பாருங்க, அந்த முனையத்தை வந்து க்ளோஸ் பண்ணுறதா வந்து அறிவிப்பு வந்து கொடுத்துருந்தாங்க. தற்காலிகமாக வந்து சொல்கிறேன், பர்மனெண்ட்டுக்கு வந்து கிடையாது. இப்போ T4, T5 அதாவது இந்த ஜசீரா ஏர்வேஸாக இருக்கட்டும், இல்லை குவைத் ஏர்வேஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து வழக்கம் போல் தான் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. இப்போ அதோட டிக்கெட் ரேட்லாம் வந்து உங்களுக்கு என்ன இதுங்கிறது தெரியும் இல்லையா? மக்கள் எல்லாம் ரொம்ப நிம்மதியாக வந்து இருந்துகிட்டு இருந்தாங்க. சரி, டிக்கெட்டோட ஃபேர்லாம் வந்து கண்டிப்பாக வந்து இறங்கும், ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு வந்து இந்த மாதிரி லாக் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ பிரேசிலில் நடந்த அந்த ஒரு கூட்டமைப்பில் வந்து இப்போ IATA அப்படிங்கிற அந்த அமைப்பு வந்து தான் சொல்லியிருக்கிறாங்க இதை. இந்த இப்போ குவைத்தோட சர்வதேச விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய அந்த முனையம் 1 சரி செய்து ஓப்பன் பண்ணுறதுக்கு எப்படி இருந்தாலும் 1 இயர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கருத்து தான் வந்து சொல்லியிருக்காங்களே தவிர ஒரு அதிகாரப்பூர்வ தகவல் வந்து கிடையாது. அது இங்கே குவைத்தில் இருக்கக்கூடிய அந்த DGCA வந்து சொல்லுவாங்கள்ல, விமான போக்குவரத்து அந்த துறை சம்மந்தப்பட்டது, அவங்க வந்து இன்னும் அதை பற்றி அறிவிப்பு வந்து கொடுக்கல. தற்காலிகம்னு தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அறிவிப்பு எந்த நேரத்தில் வேணாலும் எப்படி வேணாலும் மாறி வந்துகிட்டு இருக்குது. இப்போ ரீசெண்டாக கூட பார்த்துருப்பீங்க, குவைத்தில் இந்த ஃப்ளைட்டோட அந்த அப்டேட்லாம் வந்து மாறி மாறி வந்துக்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு ஃப்ளைட் வந்து ரன்னிங்கில் இருந்துச்சு, திடீர்னு என்னென்னா கேன்சல் ஆகுனுச்சு. அதனால் வந்து திடீர்னு வந்து அறிவிப்பு வந்து மாறக்கூடிய தன்மையில் தான் வந்து இருந்துகிட்டு இருக்குது. அதனால் கூடிய சீக்கிரம் வந்து இது எல்லாம் சரி செய்து முனையம் 1 வந்து ஓப்பன் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம நம்புவோம். எந்த ஒரு பிரச்சனையும் வந்து இல்லாமல் சேஃப் அண்ட் செக்யூராக நீங்கள் இப்போதைக்கு தற்போது நீங்கள் ஊருக்கு போகணும், இல்லை ஊர்லேருந்து நீங்கள் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ தற்போது இருக்கக்கூடிய இந்த ஜசீரா ஏர்வேஸையும் குவைத் ஏர்வேஸையும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கிங்க. டிக்கெட்டை பற்றியும் நீங்கள் வந்து கேட்டுக்குங்க. மெயின் வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து செக் பண்ண வேண்டியது, இப்போ நீங்கள் ஊருக்கு போகிற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை வரா மாதிரி இருந்தாலும் சரி, நீங்கள் பிஃபோராகவே வந்து 4 மணி நேரத்துக்கு முன்னாடி ஏர்போர்ட்டுக்கு வந்து போயிடுங்க. அதுக்கு பிற்பாடு நீங்கள் உங்களோட அந்த ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. மெயின் வந்து ரெகுலராக வந்து ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் ஒரு சில ஃப்ளைட்ஸ் வந்து டிலேவாக ஆகலாம், தாமதமாகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது, திடீர்னு வந்து கேன்சல் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதனால் வந்து ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் செக் பண்ணிங்க. இதை தவிர்த்து இப்போ நம்மளுக்கு ஒரு டவுட்ஸ் வந்து இருக்கும். நான் அந்த போன வீடியோக்கள்லேயே வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன், இது மாதிரி குவைத் ஏர்வேஸில் வந்து இந்த கேன்சல் ஆன ஃப்ளைட்ஸுக்கு வந்து ரீஷெட்யூல்டு ஆப்ஷன் வந்து ஒன்று கொடுத்துருந்தாங்க இல்லையா? இது மற்ற ஃப்ளைட்ஸுக்கெல்லாம் வந்து கொடுக்க கிடையாது. ஆனால் நீங்கள் இப்போ இந்த இண்டிகோ, இல்லை ஏர் இண்டியா, இல்லைன்னா வந்து இந்த எமிரேட்ஸு மற்ற விமானங்கள்லாம் நீங்கள் வந்து டிக்கெட்டை போட்டு கேன்சல் ஆகிருந்துச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகும். நீங்கள் சம்மந்தப்பட்ட அந்த நிறுவனங்கள்கிட்ட நீங்கள் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து கேளுங்க. மோஸ்ட்லி வந்து சேஃப் அண்ட் செக்யூராகவே வந்து இருங்க. சேஃப் அண்ட் செக்யூராக வாங்க, போங்க. 2வது உங்களோட ப்ராப்பராக அந்த ஸ்டேட்டஸை வந்து செக் பண்ணி பார்த்துங்க. டிக்கெட் வந்து போட்டுட்டீங்க அப்படின்னா போடக்கூடிய அந்த ட்ராவல் ஏஜென்சிக்கிட்ட கான்டாக்ட்லேயே வந்து இருங்க, கேட்டுங்க. லக்கேஜை பொறுத்த வரைக்கும் இப்போ ஜசீராவாக இருக்கட்டும், இல்லை குவைத் ஏர்வேஸாக இருக்கட்டும், டிஃப்ரெண்ட்ஸ் லக்கேஜ் தான் வந்து இருக்குது. அப்படிங்கும்போது அங்கே சம்மந்தப்பட்ட அந்த நிறுவனங்கள்கிட்ட உங்களுக்கு எவ்வளோ அலோட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராப்பராக வந்து போங்க வாங்க. ஓகேவா? ஏர்போர்ட்டு சம்மந்தமாக இதுதான் வந்து இப்போ தற்போது வந்து போயிட்டுருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருந்துச்சுன்னா இந்த வீடியோவை எடுத்து நம்மளோட நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செஞ்சு விட்டுட்டு, நம்ம சேனலை சப்ஸ்கிரைபே பண்ணாமல் ஒரு வேளை நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுட்டு நம்மளை வந்து ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. ஓகேவா? see you நண்பா.